மேடம் அது என்ன மேடம், அடுத்தவன் பண்ணா பிரச்சனை, நீங்க பண்ணா அது மிஸ்டேக் இல்லைன்றீங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோவா போடலாம். ஆனால் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, உள்ள இருக்கவங்க எல்லாம் எதுக்கு டாஸ்க் விளையாட வந்திருக்காங்கன்னே தெரியல. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, பாத்ரூமுக்குள்ள போய் எவனோ யூரின் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாம வந்திருக்கான்றத சபரி ஒரு பிரச்சனை ஆகுறாரு. வெளியே உள்ள வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் கிளீன் பண்ண போறதுக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டு அதை சொல்றாரு. ஓகேவா, இப்படி வந்து இது பண்ணிட்டாங்க, யாரோ ஃப்ளஷ் பண்ணாம வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே உள்ள வந்து பார்த்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப நான் கூட போய் ஃப்ளஷ் பண்ணி விட்டுறேன்ப்பான்னு ஓடுறாரு. ஃப்ளஷ் பண்ணி விடுறதுக்கு முடியாது, இது யாருன்றத பேசுவோன்னே அப்படின்னு சபரி வந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்றாருன்னா காட்டுறாரு. காட்டும் போது இவர் என்ன சொல்றாரு, நான் ப்ளஸ் பண்றேன் ஐயா, அதுக்கு இல்லைனே அப்படின்னே பாரு உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாரோ யூரின் போயிட்டு வந்து ஃப்ளஷ் பண்ணாமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே மேடம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கடைசியாக நான் தான் போனேன் அப்படின்னு. சபரி என்ன சொல்றாரு, அப்படா விடு நான் போய் ஃப்ளஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃப்ளஷ் பண்ணிட்டு சபரி உள்ள போயிடுறாரு. திவாகர்கிட்ட பாரு என்ன சொல்றாங்கன்னா, இங்க எல்லாரும் கூப்பிட்டு இருந்தாங்க, பாத்ரூம் போகாதீங்க அப்படின்லாம் சொன்னனால ஒரு ப்ரெஷர்ல இருந்தனால வந்து நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டணும் அப்படின்னு தெரியல, எனக்கு நான் தான் கடைசியா போனேன் இதுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன கேள்வினா, 100% தானே கோட்டால வர்றவங்க மட்டும் பண்றதா? விஜய் டிவி கோட்டால வருஷம் இப்படி ஒருத்தவங்க வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது, அது பெருசாக்கவும் மாட்டாங்க கூட இருக்கவங்க. அது விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க இல்ல, சுத்தி இருக்கவன் அவன் அதை பத்தி பேசவே மாட்டான். இதே வேற ஒரு ஆள் இந்த பிரச்சனையை பண்ணாங்க அப்படின்னா ஊதி ஐயோ அவங்க வந்து அப்படி பேசிக் மேனர்ஸ் இல்ல, அது இல்ல இது இல்ல, இந்த டிஷ்யூ வச்சு தொடச்சு எடுக்கும் போது மஞ்சள் கலர்லாம் வந்துச்சுன்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் இதை டிஸ்கஸ் பண்ணுங்க பார்ப்போம். பாரு இப்ப சொன்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க பார்ப்போம். பண்ண மாட்டாங்க. மத்தவன் பண்ணா அது வந்து மனப்பூர்வமா பண்றது, இவங்க பண்ணா அவசரத்தில் பண்றது. என்னங்க பேசிக் எட்டிக்யூட் பத்தியும் அது பத்தியும் இது பத்தியும் எனக்கு ஒரு லெவல் இருக்குன்னு பேசுனீங்களே, என்னாச்சு மேடம், என்னாச்சு? அவ்வளவு தூரம் பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாதாளா நீங்க? கக்குசு போனா தண்ணி ஊத்து, தண்ணி பிளஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன மேடம் பிரஷர்? புரியலையே நமக்கு. எனக்கு என்ன டவுட்னா, ஓகே அதை கூட மறந்துட்டாங்கன்னே வச்சுக்கோமே, அதை விட்டாங்கன்னே வச்சுக்கோமே, சபரி இந்த இடத்துல வேற ஒரு ஆள் இருந்திருந்தா அதை பண்ணும் அப்படியா, இப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாரா? ஏன் விஜய் பார்வுக்கு அப்படி பண்றாங்கன்றதான் என் கேள்வி. புரியுதா? இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் எதை எடுத்தாலும் அப்படி ஒன்று சொல்லிடுறாரு. அது பரவாயில்ல, அது நான் பார்த்துக்கிறேங்க. அது இது என்ன, இது நேச்சுரல்மா, இது வந்து நேச்சுரல்மா அது நேச்சுரல்மா, யதார்த்தமா இருக்கலாம். ஆனா பதார்த்தமா அவனை போட்டு தெளிவாங்க. பார்த்துக்க, யதார்த்தமா இருந்தா பதார்த்தமா போட்டு தெளிவாங்க. மக்களை இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது பெருசாகுமா, பேசுவாங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டென்ட் கரெக்டு தானே? என்ன நடக்குது அதை தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதை தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அந்த கண்டென்ட்டை வந்து மாற்றி வேற ஒரு கியூட்டான கண்டென்ட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கண்டென்ட் குயின் பார்வதி. ஓகே, அடுத்த தடவை போகும்போது ஃப்ளஷ் பண்ணிட்டு வாங்கம்மா, சரி? அவசரத்தில் கூட ஓடி வந்துடுறாங்க. அடுத்தவன் போ, நீ சொல்கிறீங்களே எப்படி வந்து நீங்கள் போகிற இடம், நீங்கள் ஒரு பாத்ரூம்குள்ளே போகும்போது அந்த பாத்ரூம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி அந்த பாத்ரூமை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு பேசுறது ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம்.